ராமன் முதல் சண்டை எப்ப போட்டார்னா 12வது வயசுலதான். 12 வயசு வரைக்கும் ராமன் சண்டையே போடல. அதுக்காக ராமனை குறைச்சு சொல்றோம் ராம பக்தர்கள்லாம் நினைச்சுக்க வேண்டாம். இது பெரியாழ்வார் திருமொழி, கண்ணனை கொண்டாட வேண்டிய இடம். அதனால மணவாள மாமுனிகள் வேறுபடுத்தி காட்டுறார். ராமன்லாம் ரொம்ப சொகுசா சௌக்கியமா தான் இருந்தார். 12 வயசு வரைக்கும் சண்டை போடல. எங்க பெரியாழ்வார் யசோதை பதறா, ஐயோ எங்க கண்ணனுக்கு தான் இப்படி வரணுமா? ராமன் 12 வருஷம் சௌக்கியமா எந்த ஆபத்தும் இல்லாம சண்டை இல்லாம இருந்துட்டான். எங்க கண்ணனுக்கு தான் அவதரித்த நாள்ல இருந்து போர் போர் போர், அசுரர்கள், அவன் இவன் யார் யாரோ வந்துட்டு இருக்கா, இவனும் சண்டை போடுற மாதிரியே இருக்கேன்னு சொல்லி பெரியாழ்வார் யசோதை இந்த இடத்தில் பருவம் நிரம்பாமேன்னு சொல்லி பதறுகிறாளாம். அதுலயும் ராமனுக்கும் கண்ணனுக்கும் வேறுபாடு பாருங்க. ராமன் அவதரித்ததே அரச குலம். அப்ப அதுக்கான வீரம்ங்கிறது உனக்கு இருக்கும். ஆனா எங்க கண்ணனோ ஆயர் குலத்தின் அணிவிளக்கு. ராமன் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவர்கள்ட்ட எல்லாம் ஆயுத பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கிறான். விஸ்வாமித்திரரிடம் இருந்து அஸ்திரங்கள், தெய்வீக படைக்கலங்கள்லாம் பெற்றிருக்கிறான். ஆனா எங்க கண்ணன்ட்டியோ ஒரு அஸ்திரமும் கிடையாதே. ராமன் என்றாலே வில்லம்போடு எப்போதும் இருப்பான், கூரம்பன். எங்க கண்ணன் இருக்கிற சங்கு சக்கரத்தையும் மறைச்சு வச்சுட்டு ஒரு ஆயுதம் கூட இல்லாம அப்படியே கையில ஏதாவது ஏந்தணும்னா புல்லாங்குழல் வேணா ஏந்திப்பானே ஒழிய மத்தபடி கிருஷ்ணன் எங்கேயாவது ஆயுதம் எல்லாம் ஏந்தி சண்டையா போடுவான். மேலும் ராமன் வாழ்ந்த பகுதி இருக்கே அயோத்தியா, ரொம்ப பாதுகாப்பான இடம். ஆனா எங்க கண்ணனுடைய ஊர் ஆயர்பாடி இருக்கே, எங்கெந்து வேணாலும் அசுரர்கள் வருவார்கள். இந்த ஆய்ச்சேரியில அவ்வளவு தூரம் பாதுகாப்பு கிடையாது. ராமபிரானுக்கு தம்பி உடையான் படைக்கஞ்சான்கிற பழமொழிக்கு ஏற்றபடி 1க்கு 3 தம்பிகள் ராமபிரானுக்கு கூடவே இருக்கிறார்கள். கவலையே பட வேண்டாம். 3 தம்பிகள் இருக்கும்போது எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா எங்க கண்ணன் பாவம், அவனுக்கு ஒரு தம்பி கூட இல்லையே. ஆயர்பாடியில அவனுக்கு அண்ணன் பலராமன் வேணா இருக்காரே ஒழிய தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு ஒரு பழமொழி சொல்றதுக்கு ஒரு தம்பி கூட கண்ணனுக்கு பக்கத்துல இல்ல. அதுக்கும் மேல ராமனுடைய அப்பா தசரதன் இருக்காரே, அவர் நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கொண்டவர், பெரிய சக்கரவர்த்தி. அவர்கிட்ட பணபலம் படைபலம் எல்லாம் இருக்கு, குழந்தைய பார்த்துப்பார். ஆனா எங்க நந்தகோபர்கிட்ட என்ன இருக்கு பாவம். யாராவது எதிரி வந்தாலும் இவரும் கண்ணனுக்காக போய் அடி வேணா வாங்க முடியுமே ஒழிய பணபலம் படைபலம் அவர்கிட்ட இல்லையே. மேலும் ராமன் நன்னா 12 வயசுக்கு அப்புறம் நன்னா எல்லாம் தேறினதுக்கு அப்புறம் போய் சண்டை போட்டான். கண்ணபிரானுக்கு அவதரித்த நாள்ல இருந்து எல்லா எதிரிகளையும் எதிர்த்து போர் புரிவதே வேலையாக இருக்கே. மேலும் ராமபிரானை பொறுத்தவரை அது திரேதா யுகம். இவன் தான் அரக்கன், இவன் தான் அசுரன் நன்னா தெரியும். அவர்களோடு போரிட்டால் போதும். ஆனா கண்ணனுடைய காலம் இருக்கே துவாபர யுகத்தின் இறுதி பகுதி. எங்கேருந்து எதிரி வரானே தெரியாது. திடீர்னு பார்த்தா மாட்டு வண்டி சக்கரத்துல இருந்து ஒருத்தன் வருவான், புயல் காத்துல இருந்து ஒருத்தன் வருவான், கண்ணுக்குட்டியில இருந்து ஒருத்தன் வருவான், விளாம்பழத்துல இருந்து ஒருத்தன் வருவான். ஐயோ எங்க கண்ணன் எவ்வளவு பாவம். பெரியாழ்வார் யசோதை எப்படி துடிப்பாளோ வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகளும் துடிச்சு துடிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு.